திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவிற்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்தவர் இளையராஜா. 80s கிட்ஸ் மட்டுமில்லாமல் 2K கிட்ஸ்களும் இளையராஜா இசைக்கு அடிமை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் இவரது இசையில் காலங்காலமாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் இளையராஜா பற்றி பாரதி ராஜாவின் சகோதரரான ஜெயராஜ் சில விஷயங்களை ஒரு பேட்டியில் பகிர்ந்திருக்கிறார். அதாவது பாரதி ராஜா குடும்பமும் இளையராஜா குடும்பமும் ஆரம்பத்திலிருந்தே நெருங்கி பழகி வந்தவர்கள். அதனால் இவர்களுக்குள் இருக்கும் நட்பு என்பது வார்த்தையில் சொல்ல முடியாதது. இளையராஜா முதலில் அன்னக்கிளி படத்தில் மூலமாகத்தான் இசையமைப்பாளராக அறிமுகமானார். அப்போது அந்த படத்தை பாரதி ராஜா, ஜெயராஜ் மற்றும் இவரது அண்ணி என பார்க்க போயிருக்கின்றனர். படத்தை பார்த்ததும் ஜெயராஜ் இளையராஜாவிடம் படம் கண்டிப்பாக 50 நாட்கள் ஓடும் என்று கூறினாராம். ஆனால் இளையராஜாவுக்கு அதில் நம்பிக்கையே இல்லையாம். எனக்காக சொல்லாதே என்று சொல்லியிருக்கிறார். ஜெயராஜ் சொன்னதைப் போலவே படம் 50 நாட்களை கடந்து ஓடிய போது இளையராஜாவை போய் பார்த்திருக்கிறார். அவரை பார்த்ததும் இளையராஜாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லையாம். இப்படி 100 நாட்கள், 150 நாட்கள், 175 நாட்களும் ஓடிய போது ஒவ்வொரு முறையும் ஜெயராஜ் இளையராஜாவை சந்தித்து இப்போ என்ன சொல்றீங்க என்று நக்கல் அளித்தபடியே கேட்டிருக்கிறார். இதே மாதிரி 16 வயது நிலை படத்தை டபுள் பாசிட்டிவில் போய் பார்த்திருக்கிறார்கள். பார்த்துவிட்டு இளையராஜா தன் காரில் ஜெயராஜை அழைத்து கொண்டு வந்தாராம். அப்போது ஜெயராஜ், அண்ணன் இந்த படத்தில் சில இடங்களில் லேக் இருக்கிறது என்று சொன்னவுடன் இளையராஜா முகத்தை கடுமையாக வைத்துவிட்டு உடனே இறங்கு என சொல்லி ஜெயராஜை காரிலிருந்து இறக்கிவிட்டாராம். அங்கிருந்து ஜெயராஜ் நடந்தே சென்றாராம். அதன் பின் ஃபர்ஸ்ட் காப்பியில் பார்க்கும்போது 16 வயது நிலை படம் இளையராஜாவின் பின்னணி இசையில் தாறுமாறாக இருந்திருக்கிறது. உடனே இளையராஜாவிடம் சென்று என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணன், அன்றைக்கு பின்னணி இசை இல்லாமல் பார்த்ததினால் அப்படி சொல்லிவிட்டேன், ஆனால் படம் சூப்பர் என்று சொன்னாராம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.